130வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இல்ல எந்த அமைச்சர்களோ, ஒன்றிய அமைச்சரோ மாநில அமைச்சரோ ஏதாவது ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவர் 30 நாட்களுக்கு மேல சிறையில் இருக்காரு அப்படின்னா 31வது நாள் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். திரு அமித்ஷா அவர்கள் இதை பாராளுமன்றத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசிட்டு அதை ஒரு செலக்ட் கமிட்டிக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இதை அனுப்பியிருக்காரு. இது எதிர்க்கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு எதேச்சதிகாரத்தின் ஆரம்பமாக தெரிகிறது, ஒரு டிக்டேட்டர்ஷிப் உடைய பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பாஜகவுடைய தேர்தல் வெற்றியே இஸ் இல்லெஜிட்டிமேட், அவங்க ஒரு ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதோடைய பிரச்சனை போகும் பொழுது இப்படி திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து யாரை மிரட்ட நினைக்கிறார்கள், they are defiling the constitution சொல்லி மிகவும் கடுமையான வார்த்தை பிரயோகம். இதுவரைக்கும் பாஜக அரசை இவ்வளவு பகிரங்கமாக அட்டாக் இதுவரை யாரும் செய்யல. அதை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அப்போ இந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏன் இதை எல்லாரும் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு முதல்வரை யார் தேர்ந்தெடுப்பார்னா எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. 5 வருடங்கள் ஒரு அசம்பிளியோட இல்ல ஒரு பாராளுமன்றத்துடைய டென்யூர். தேர்தல் முடிந்து மெஜாரிட்டி எம்எல்ஏஸோ மெஜாரிட்டி எம்பிஸோ யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஆவாங்க. அவர்கள் எப்போ அந்த பதவியிலிருந்து கீழே வரலாம் அப்படின்னா, எப்பொழுது அந்த ஆதரவு இல்லையோ, அந்த மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் உடைய ஆதரவு இல்லாமல் போகிறது, மெஜாரிட்டி எம்பிஸ் உடைய ஆதரவு இல்லாமல் போகிறதுனா அவர் சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்தோ பிரதமர் பதவியிலிருந்தோ இறங்கிவிட வேண்டும். ஆனா அதற்கு மாற்றாக புதிதாக ஒரு கருத்தை உருவாக்கி, புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தை உருவாக்கி சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா 30 நாள்ல வெயில்ல வரல அப்படின்னா கிடையாது, பதவி கிடையாது அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம். இதனால் தான் எல்லோரும் கொந்தளித்து எழுந்திருக்கிறார்கள். எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, this is an attack on federalism, நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் என்ன, சிபிஐயும் இடியும் சேர்ந்து எல்லாரையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே நிலைமை ஏற்பட்டது. ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டது. ஹேமந்த் சோரன் அவருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை. சோ இதையெல்லாம் கருத்தில் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்கிறது. ஆனா அமலாக்கத்துறை எப்படி கைது நடவடிக்கைகள் குறிப்பாக வெறும் எதிர்க்கட்சி தலைவர்களை மட்டுமே குறிவைத்து கைது செய்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, ஏஏபிஎல் சத்யேந்தர் ஜெயின் அப்படின்ற அந்த ஒரு முக்கிய நிர்வாகி கைது செய்யப்பட்டார். 2 வருஷம் ஜெயில இருந்தார். இப்போ அந்த கேஸ்ல க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை எதிர்க்கட்சி ஆளுகிற ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த அடிப்படையில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏற்கனவே பாஜக மேல குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லா ஆட்சிகளையும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்து ஒரு வேலையை தான் செய்து வந்தது பாஜக அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. இப்ப நேரடியாக அவ்வளவு தூரம் போய் எதுக்கு இது பண்ணணும், அமலாக்கத்துறை ஏவி விட்டு ஏதோ ஒரு வழக்குல கைது செய்து 30 நாள் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற அந்த ஒரு பயம் எதேச்சதிகாரத்துடைய ஆரம்பம்னு அதனாலதான் தமிழ்நாட்டின் முதல்வர் இதை சொல்கிறார். இன்னொரு முக்கியமான கருத்தாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அமலாக்கத்துறையில ஜாமீன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். unless you are presumed innocent you will not be given bail. எல்லாருமே முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே 1 மாசத்துக்கு மேல தான் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள். அப்போ அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு வழக்குல யாராவது ஒரு அமைச்சரையோ முதல்வரையோ கைது செய்து விட்டால் அவ்வளவுதான், பதவி போச்சு, அந்த அரசாங்கத்தை ஈஸியா கவிழ்த்து விடலாம் அப்படின்னு கணக்கு போடுகிறதா பாஜக என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கும் பொழுது திரு அமித்ஷா அவர்களுக்கும் கே.சி. வேணுகோபால் அவர்களுக்கும் கடுமையான மோதல். கே.சி. வேணுகோபால் சொன்னார், கேள்வி கேட்டார், அமித்ஷா உள்துறை அமைச்சராக குஜராத்தில் இருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டார், அவர் என்ன ராஜினாமா செய்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு அமித்ஷா பதில் சொன்னார், நான் ராஜினாமா செய்தேன், மறந்து போச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறாரு. அமித்ஷா இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் பொழுது இப்படி குற்றம் செய்தவர்கள் யாரும் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு பார்க்கல. அதனால அதற்கு எந்த விதமான சட்ட விதியையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை.
இங்கே எல்லாருமே வந்து ஒரு கிரிமினல் எப்படி ஆளலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வி கேட்கறதுனோ நான் ஒரு வக்கணையான கேள்வியாகத்தான் தெரிகிறது. ஆனால் இதன் பின்னால் ஒழிந்திருக்கக்கூடிய விஷமத்தனம் என்ன? பாஜகவில் பாத்தீங்க அப்படின்னா 63 MPs மேல ஹெய்னஸ் கிரிமினல் அஃபென்சஸ் பெண்டிங்ல இருக்கு. அமைச்சர்கள் மேலேயும் வழக்குகள் இருக்கு. அந்த அமைச்சர்கள் எல்லாம் விலக சொல்லிட்டாரா திரு அமித்ஷா? இல்ல குற்ற செயல்களில் ஈடுபடாதவர்களை அமைச்சர்களாக ஆக்கி இருக்கிறாரா திரு அமித்ஷா, திரு நரேந்திர மோடி அவர்கள்? இல்லையே. பிரிஜ்பூஷன் சிங் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்குற்றத்திற்கு ஆளானார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஜாமீன் கூட அதுக்கு அப்போஸ் பண்ணலையே. டெல்லி காவல்துறை என்ன சொல்லிச்சு? நீங்க ஜாமீன் கொடுங்க, கொடுக்கலனா போங்க அப்படின்னு சொல்லுது. சோ கிரிமினல்னு யாரை டிஃபைன் பண்றீங்க? போலீஸ் யாரையாவது ஒருத்தர் கைது செய்துட்டு அவர் கிரிமினல் ஆயிடுவாரா? ஒரு வழக்கு உங்க மேல கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதனாலே நீங்க கிரிமினல் ஆயிடுவீங்களா? அப்ப யார் போலீஸ் நினைச்சா யார வேணா கிரிமினல்னு போயிடலாமே. ஒரு எஃப்ஐஆர் போட்டா நீங்க கிரிமினல் ஆயிடுவீங்களா? இல்ல. நம்முடைய அந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா யூ ஆர் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். இப்ப அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில ஒருத்தனை வச்சு கைது செய்துட்டா போதும், நீ வந்து குற்றவாளி, உன்னுடைய பதவியை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. மாநில அரசுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப திரு அமித்ஷா அவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாம். ஐயா, சரி, நீங்க வந்து குற்றவாளிகள் யாரும் வரக்கூடாது, பதவிகளை வகிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஜாமீன்ல இருந்து வெளியில வந்த பிறகு திருப்பி உள்துறை அமைச்சராக தானே போனீங்க. இல்ல இந்த வழக்கிலிருந்து நான் விடுதலை ஆகக்கூடிய வரை என்னுடைய நான் நிரபராதின்னு சொல்லி நான் நிரூபிக்கும் வரை எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய வாதத்தின்படி அமித்ஷா அவர்கள் அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்க வரைக்கும் ஒரு கிரிமினல். அப்ப எப்படி அவர் மட்டும் ஹோம் மினிஸ்டர் ஆனாரு? இந்தியாவுக்கே ஹோம் மினிஸ்டர் ஆனாரு. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. பாம்பேல வந்து குஜராத்ல இருந்து பாம்பே கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவரை வந்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள். அதுக்கு மேல சிபிஐ எந்த அப்பீலுமே போலியே. சோ நியாயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எல்லாத்துக்கும் தானே நியாயமாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு மட்டுமே, எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமே நாங்கள் நியாயத்தை வைப்போம். நீங்க ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, எல்லாரும் உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்புறம் உங்க மேல எப்படி வழக்கு போடுவாங்க? நாங்கள் பிஎம் பிரதம மந்திரியும் இதில் சேர்த்திருக்கிறோம், இதிலிருந்தே நாங்கள் எவ்வளவு நாணயமானவர்கள் தெரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு திரு அமித்ஷா. இதுல என்ன நாணயம்? யாரும் உங்க மேல வழக்கு போட மாட்டாங்க. வழக்கு இருக்கும்போது தானே நீங்க ஹோம் மினிஸ்டர் ஆனீங்க. இதுவெல்லாம் சட்ட சிக்கல்கள். இது குறித்து எல்லாரும் கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளி நடந்து முடிந்திருக்கிறது. அந்த பில்லை கிழிச்சி எல்லாம் அமித்ஷா மேலேயே தூக்கி போட்டதா சொல்றாங்க. இது சட்டமாகுமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வக்ஃப் சட்டத்துக்கு இதே தான் பண்ணாங்க. அண்ட் வக்ஃப் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளோட தான் வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது என்ன ஆக போகிறது? இன்னொரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் இதுல வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்சோரி கேம்ப் நடக்குது பீகார்ல. அவருக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஞானேஷ் குமாரோடைய இன்டர்வியூ, ஓட்டு திருட்டுக்கு எதிராக அவர் பேசின அந்த இன்டர்வியூ வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு இதுக்கு ப்ரொபைல் பண்ணிடுச்சு. அவரை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு ப்ரொபைல் பண்ணிடுச்சு. அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் பீகார்ல வந்துட்டு இருக்கு. ஓட்டுக்கள் 65 லட்சம் பேர் ஓட்டுகள் இல்ல அப்படின்னா அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக ராகுல் காந்தி இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும், போக்கஸ் வேற இடத்துல மாத்தணுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதே தான் தமிழ்நாட்டின் முதல்வரும் சொல்லி இருக்காரு. உங்களுடைய நீங்கள் பதவி ஏற்றதே கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. உங்களுடைய லெஜிட்டிமசி, உங்களுடைய நம்பகத்தன்மையே அங்க இல்ல. எப்படி ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சட்டப்படி சரியான்றதே தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இது வந்து ஹை கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. மொராலிட்டியை பத்தி பாஜக பேசலாமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருத்த ஊழல் பெருச்சாளிகள் எல்லாரும் பாஜகல தான் இருக்காங்க. பாஜக அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஊழலை பத்திலாம் நீங்க பேசாதீங்க, மொராலிட்டி பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.